ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டி வந்திருக்கோம். கண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ட் பார்க்குக்கு வந்திருக்கோம். கந்தன பேர்ட் பார்க். என்ன பார்த்தீங்கன்னா குதிரையோட ஒரு பெண் வந்து போகிற மாதிரி ஒரு காட்சி உண்டு. என்னகோ என்னகோ மெத்தல் என்னகோ என்ன ப்ரோ? என்ன குடைக்குள் மலை, இதுதான் குடைக்குள் மலைன்னு சொல்லுவாங்க. மழையும் பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுக்க விடுறாரு ஒருத்தரை வந்து கொத்து கொண்டு இருக்கிறார். சரியான கோவமாக இருக்குது மழை பெஞ்சா. அப்புறம் இங்கே தான் வந்து பறவைகளுக்கு சாப்பாடு இருக்கிறது. சாப்பாடு. ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டி வந்திருக்கோம். கண்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ட் பார்க்குக்கு வந்திருக்கோம். கந்தன பேர்ட் பார்க். கந்தன பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து நான் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு வியூ வந்து நல்ல ஒரு மழையும் பெஞ்சு விட்டுருக்குது. வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வியூ போய். இதுதான் உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். பார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பார்க். கந்தன பேர்ட் பார்க் வந்து இங்கே வந்து நிறைய விஷயம், நிறைய பறவைகள், நிறைய சிற்பங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா குதிரையோட ஒரு பெண் வந்து போகிற மாதிரி ஒரு காட்சி உண்டு. சிற்பம் படியில் செய்திருக்கிறாங்க. இங்கால பாருங்க, சுவர் ஃபுல்லாக பூனை, வாத்து, கிளி, பறவைகள் சம்மந்தப்பட்டது வந்து செய்திருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் டிக்கெட் எடுக்க போகிறோம். எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்துட்டு டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 700 ரூபா. 2 டிக்கெட் எடுத்துருக்குறோம், 2 பேர். இந்த கிளியை பாருங்கோ. இதுவும் ஒரு கிளி வகை தான். இதில் நேம் வந்து எழுதிங்க வைக்கல. புளிமி பாருங்க. இதுவும் ஒரு இனம்தான். எல்லாருக்கும் தெரிஞ்சதானுங்க ஊரில் இருக்கு புலினி. நாங்க வந்து கிளி வாக்குறோம். கிளி ஐயோ கொத்துது. என்னகோ என்னகோ மெத்தல் என்னகோ என்ன ப்ரோ? என்ன என்னகோ என்னகோ ஒரு கிளியாண்ட தோரில் வச்சு போட்டோ எடுத்து வச்சு பார்த்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிகளுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரி சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதான் தேடி போயிட்டு வந்துருக்கேன். நீங்கள் மம்படியில் பார்த்துட்டு தான். இங்கே தான் இருக்குது பாருங்க, ஃபீடிங் பேர்ட்ஸ் வந்து நாங்கள் இங்கே வந்து காசு 100 ரூபா காசு கொடுத்து நாங்கள் திங்ஸ் வாங்கி காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி நாங்கள் பறவையில போட போகிறோம். வாங்க போவோம். நிலையில் ஏறிய மனுஷர்கள் தலைக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கையில் வச்சு சாப்பாடு எடுக்கிறது. மழையில் நினைஞ்சதால் வந்து இப்போ வந்து பெருசாக வெறுது இல்லைன்னு சொல்கிறாங்க. பாருங்க, நிறைய பறவை இருக்குது. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸுக்குரிய பார்க் செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு யாரையும் குழந்தை குட்டிகள் இருந்தால் வந்து இங்கே வந்து செய்யலாம். நம்ம ஊர் கிளினிக் தான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை மயில் இருக்குது. வெள்ளை மயிலும் எங்களோட ஊரில் இருக்கிற மயிலும் இருக்குது. இன்னைக்கு தான் வெள்ளை மயிலே நான் முதல் பார்க்குறேன்.
இங்கே ஆண் மயில் நிற்குது, அங்கே பெண் மயில் நிற்குது. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கிளி நிற்குது. இதை பற்றி ஒரு டிபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. முளன் கொக்கடு, முளகன் கொக்கடு. ஆய்க்காலம், இந்த கிளீன் ஆய்க்காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 ஆண்டுகள் வாழும். கிட்டத்தட்ட சராசரியாக மனுஷர் வாழ்ற அளவுக்கு வாழும். இதுவும் ஒரு விதமான சாயலான ஒரு குருவி பாருங்க. தெரியவே இல்லை. குடைக்குள் மலை, இதுதான் குடைக்குள் மலைன்னு சொல்லுவாங்க. மழையும் பெய்யுது, மேல குடையும் இருக்கு விடுறாரு. இங்க 2 காதல் ஜோடிகள். டாய் சொல்லியாடா. லவ் வேர்ட்ஸ். என்ன பாருங்க, மேல 4 பேர் நின்று லவ் பண்ணினோம். வேற யாருன்றே தெரியல. பால் எல்லாம் இருக்குது இவருக்கு. குரங்கு தாத்தா உலாங்கிறாரு. இங்க வந்து நிறைய கிளி இனங்கள்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. அதோட தாண்டி மயில் கொண்டு இருக்குது. இங்கேயும் பாருங்க வெள்ளை கலர்ல இருக்குது. இதுவும் வந்து கிளி இனங்கள் தான். தொப்பி ஓட்ட விட்ட மாதிரி இருக்குது பாருங்க. அடிக்கப்படாங்களோ. மஞ்சள் கிளி இருக்குது, தனி மஞ்சள் கிளி. இந்த வடிவ பாருங்க, எலி வருது பொந்துகளால. எலி வந்து கிளிக்கு போடுற சாப்பாடு அப்படியே கொண்டு போகுது. இந்த பாருங்க, இந்த பாருங்க. 3 எலி இருக்குது. இங்கதான் வந்து பறவைகளுக்கு சாப்பாடு இருக்கிறது. சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொன்னா, சாப்பாடு நான் காசு கொடுத்து வாங்கணும், டிக்கெட் போட்டு. அதுக்குன்னா அதை வச்சிருந்தது சாப்பிட குடிச்சு அதை அப்படியே வாயில கொண்டு எடுத்துட்டு நாக்களை கடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுக்க கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து கொத்து கொண்டு இருக்கிறார். சரியான கோவமாக இருக்குது. மழை பெஞ்சு அப்புறாது பார்த்தீங்கன்னா தெரியும் கத்தல்லையே காயத்தை பாருங்க. ஒரு கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல காயம். அப்போ அதனால அது சாப்பாடு கொடுக்க முடியுது. எல்லாருக்கும் போய் கொத்தி கொண்டு ஒரு ஆளை கொத்திட்டு சரியான காயமாக்குது. உள்ளுக்குள்ள யாரும் பயப்படுறாங்க எல்லாரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறத தான் நிற்கிறாங்க உள்ளுக்குள்ள. ஒரு பெரிய கிளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்தில் வந்து அதுக்கு அந்த ஆரம் போட்டுருக்காங்க. அது வந்து வெட்டி போட்டு அதால் சரியான வேதனையில கோபமாக இருக்குது. அதால் வந்து சாப்பாடு கொடுக்க யாரையும் விடுறது இல்லை.
நான் ஆசைப்பட்டு வந்தேன். அதில் ஒரு நாள் இப்போ கடிச்சு இப்படி கிள்ளி எடுத்துட்டு தசையை. ஸோ ஒருத்தரும் போகல பயத்தில், கொத்துது எல்லாருக்கும், வளர்க்குறவங்கள தவிர யாரும் போயில ஆரம்பிக்கிறாங்க. பாப்போம் இன்னொரு முறை வந்தால் சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு. இந்த கந்தனை பார்க்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட கண்டியிலேருந்து 20 நிமிஷம் பைக் நிறைய ஓடி இங்கே வந்து பார்த்துருக்குறேன். 70 ரூபா டிக்கெட். தனியாக பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ சில வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. போக போக பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம்.